போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. நேர்களே, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியமான IMF தரப்பிலிருந்து 100 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த செய்தி பெரும் அதிர்வலைகளையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருந்தது. போர் சூழல் இருக்கும்போது எப்படி இந்த நிதியை விடுவிச்சாங்க அப்படின்ற கேள்வியை தாண்டி நமக்கு இன்னும் நிறைய புது தகவல்கள் கிடைச்சிருக்குது. 100 கோடி டாலர் இல்ல, மொத்தம் 700 கோடி டாலர் பாகிஸ்தானுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது IMF தரப்பிலிருந்து. IMF தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு கை கொடுத்து வருவது ஏன்? இந்த 700 கோடி நிதி பாகிஸ்தானுக்கு 700 கோடி டாலர்கள் என்ற அளவுக்கு நிதி எப்படி கிடைச்சது? இதோட முழு பின்னணி என்ன அப்படின்றது தான் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். 700 கோடி டாலர்னா அது இந்திய மதிப்பீடுக்கு எடுத்தீங்கன்னா 59,000 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்பது இங்க குறிப்பிடத்தக்கது. சோ அந்த வகையில் பாகிஸ்தானுக்கு தற்போது 2 விதமான நிதி திட்டங்கள்ல கீழே நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 100 கோடி டாலர் மட்டும் கிடையாது, 140 கோடி டாலர் என்ற அளவுக்கு கூடுதலாக நிதி கிடைச்சிருக்கு. முதல் திட்டம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி என்று சொல்லக்கூடிய விரிவுபடுத்தப்பட்ட அந்த நிதி வழங்கக்கூடிய வசதி, அதன் கீழே 100 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு. எதற்காக இந்த திட்டம்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார சமநிலையை மீட்பதற்கான ஒரு உதவியாக IMF தரப்பிலிருந்து ஏழை நாடுகளுக்கு, சிக்கலில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கிடைக்கும். அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தோட உட்கட்டமைப்பு வந்து ஒரு ஒழுங்கா இல்லை, மிகுந்த கீழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற போது IMF இந்த உதவியை அந்த நாடுகளுக்கு செய்யும். அந்த வகையில் தான் பாகிஸ்தானுக்கும் 100 கோடி டாலர் ஆனது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரெசிலியன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே 140 கோடி டாலர் கிடைச்சிருக்குது பாகிஸ்தானுக்கு. இது எதுக்காக கொடுக்கப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா பருவகால பாதிப்புகளுக்கான உதவி. பாகிஸ்தான்ல சமீப காலங்களில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகள் அது சம்பந்தமான அறிக்கையின் கீழ் தற்பொழுது அவங்களுக்கு இந்த 140 கோடி டாலர்கள் என்ற தொகுப்பு, சோ மொத்தமா 240 கோடி டாலர்கள் என்ற தொகுப்பு உடனடியாக பாகிஸ்தானுக்கு அப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்றதையும் நாம இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. சோ பாகிஸ்தான் IMF இந்த தொடர்ந்து நிதி ஆதரவு கிடைப்பது என்ன காரணம் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது இன்னைக்கு நேத்து இல்ல, 1958 முதலே IMF தரப்புல இருந்து பாகிஸ்தானுக்கு பல்வேறு நிதி திட்டங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா IMF பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்காக முன்னெடுக்கக்கூடிய அந்த நிதி திட்டங்கள் எல்லாமே தோல்வியில தான் முடியுது. இப்ப முன்னாடி நம்ம ஒரு திட்டம் நிதி திட்டம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய நிதி திட்டங்கள் IMF தரப்புல இருந்து ஏழை நாடுகளுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கு கொடுக்கப்படும். இருக்கிற அத்தனை ஸ்கீமையும் பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கு. ஆனாலும் அவங்க பொருளாதாரம் இன்னும் அந்தரத்துல தான் தொங்கிட்டு இருக்கு. கடன் சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாம இதன IMF இல்லாம மற்ற நாடுகளிடமிருந்தும், அமெரிக்கா, சீனா, சவுதி அரேபியா, அமீரகம் உள்ளிட்ட நாடுகளிடமிருந்தும் கடன் வாங்கி இருக்கிறது பாகிஸ்தான். அதெல்லாம் அடைக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் IMF உடைய ஆதரவு கரம் தொடர்ந்து பாருங்க, நாங்க வந்து வசதி இல்லாம இருக்கோம், பொருளாதாரம் கீழே போயிடுச்சு, இத்தனை பாதிப்புகளை சந்திச்சிருக்கோம்னு வருஷம் ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டி நிதி கறக்கிறதுல பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறது. IMF-உம் உதவி கொண்டேதான் இருக்கிறது. சோ இந்த சர்வதேச நாணய நிதியம் செயல்பாடு எப்படி இருக்கிறது, எதன் அடிப்படையில் இந்த உதவி கிடைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்தம் 190 நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு. ஆனா நிர்வாக குழு இயக்குநர்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 25 தான். சில நாடுகளை தவிர ஒரு 7 நாடு எடுத்துக்கோங்க. அந்த 7 நாடுகளுக்கு மட்டும்தான் தனி அளவிலான ஒரு இயக்குனர் இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்திற்குமே 183 நாடுகள்ல சிறு சிறு குழுவாக பிரிக்கப்பட்டு ஒரு பொதுவான ஒரு பிரதிநிதி அமைக்கப்படுவாங்க. அந்த வகையில் இந்த வாக்கு சதவீதம் இதுல ஒரு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணனாலோ இல்ல கூடுதல் ஃபண்ட் உடனடியாக ரிலீஸ் பண்ணனாலோ வாக்கெடுப்பு நடக்கப்படும். அப்படி பொருளாதார அடிப்படையில் தான் அந்த வாக்கு சதவீதமும் நிர்மாணிக்கப்படுகிறது. ஒரு நாட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு ஐநால பார்ப்போம்ல, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த வகையில் பொருளாதார அளவில் பார்க்கும்போது இந்தியாவிற்கான வாக்கு சதவீதம் 2.63%, பாகிஸ்தானுக்கு வெறும் 0.43%. அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாச்சு, எப்படி ஃபண்ட் கிடைச்சது இவ்வளவு கம்மியான பர்சன்ட் இருக்கும்போது பார்க்கும்போது 50%த்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்தால்தான் அந்த ஃபண்ட் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணப்படும். போர் பதற்றத்திலும் இந்த நிதி கிடைத்ததற்கான காரணம் சமீபத்தில் ஏப்ரல் கடைசி வாரத்தில் நடந்தபோது 50%த்திற்கும் அதிகமான வாக்குகள் அமெரிக்கா தரப்பு இருந்தும் பல்வேறு நாடுகள் தரப்புல இருந்தும் பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க பார்க்கக்கூடியது ஒரு 7 நாடுகள் தனி பிரதிநிதிகள் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதுல முதல் 6 நாடுகளை பார்க்கிறோம். அமெரிக்காவோட வாக்கு சதவீதம் பாருங்க 16.49, ஜப்பானுக்கு 6.14, சீனாவுக்கு 6.08, ஜெர்மனிக்கு 5.31, பிரான்சுக்கு 4.03, இங்கிலாந்துக்கு 4.03. இந்த நாடுகள் கிட்ட இருந்துமே பெரும்பான்மையான ஆதரவு பாகிஸ்தானுக்கு தான் போயிருக்கு. எந்தெந்த நாடுகள் வாக்களிச்சாங்கன்னு சொல்லல, ஆனா பெரும்பான்மையான இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு நிதி விடுவிக்கணும்னு ஆதரவாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்தியா தரப்புல இருந்து என்ன பண்ண முடியும், ஏன் நோ சொல்லலன்னு சில கேள்விகள், விமர்சனங்கள் வைக்கப்படுது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தன்னுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்தது. ஆனா எந்த
நாட்டிற்கும் இந்த மோஷன்ல நோ சொல்றதுக்கான வழியே கிடையாது. ஒன்னு எஸ்ன்னு சொல்லணும், இல்லனா அப்ஸ்டெயின், அதாவது வாக்களிக்காமல் பின்வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். சோ இந்தியாவால நோ சொல்ல முடியாது, ஆனா வாக்களிக்காமல் பின்வாங்க முடியும். அதைத்தான் இந்தியா செய்திருக்கிறது. இந்தியாவுக்கு தனியான ஒரு வாக்கு பிரதிநிதித்துவம் அதுல பாத்தீங்கன்னா இருக்கிற பெர்சன்டேஜ் அப்படின்றத தாண்டி இந்தியா, பூட்டான், வங்கதேசம், ஸ்ரீலங்கா இந்த 4 நாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு பொதுவான பிரதிநிதி இருக்காங்க. சோ அந்த மொத்தமாகவே வாக்களிக்காம பின்வாங்கி இருக்கிறது இந்த ஒரு கூட்டு. சோ இந்த நிலையில IMF நிதியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்தி வருகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் வலுவாக இந்தியா பதிவு செய்திருக்கிறது. தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்துகிறது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எவ்வளவுதான் வலுவாக வச்சாலுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில மேற்குலக நாடுகளும் சரி, அதே மாதிரி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் சரி வாக்கு ஆதரவாக அளித்ததால தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிதி தொகுப்பு, அதுவும் இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழலில் கிடைத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அறிவிச்சதுல இருந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் கடுமையான வர்த்தக போர் நடந்ததை நாம பார்த்தோம். மாறி மாறி 2 நாடுகளும் வரியை அதிகப்படுத்திக்கிட்டே போனதால உலக பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையில இருந்தது. அது மட்டும் இல்லாம இது எப்பதான் முடிவுக்கு வருமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியிலையும் நிலவுச்சு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியா இந்த நிலைமை சரியாகணும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருந்தது. அதுக்கு நிறைய காரணங்களும் பொருளாதார வல்லுநர்களால சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இப்ப அமெரிக்கா சீனா இடையே இந்த வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடந்து சில முடிவுகளும் எட்டப்பட்டிருக்கு. குறிப்பா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வர்த்தக போர் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நடந்த முதல் பேச்சுவார்த்தை இது. இதனாலேயே கூடுதல் முக்கியத்துவம் பெறுது இந்த இரு நாட்டு அதிகாரிகளுக்கு இடையிலான இந்த சந்திப்பு. சுவிட்சர்லாந்துல நடந்த இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தலைமையிலான குழுவும், அதே போல சீன துணை பிரதமர் ஹீ லைஃபெங் தலைமையிலான குழுவும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. சரி, இப்ப இந்த பேச்சுவார்த்தை இப்ப நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா உலக சந்தைகள்ல ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலையும், அதே போல சர்வதேச அளவில் ரெசெஷன் மாதிரியான ஒரு நிலை வந்துடும் அப்படிங்கிற அச்சத்தையும் தாண்டி ட்ரம்ப் துவக்கி வச்ச இந்த வர்த்தக போரால அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான சுமார் $600 பில்லியன் வர்த்தகம் முடங்கிடுச்சு. இதனால தான் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் தாமதப்படுத்தாம நடந்ததாகவும் சொல்லப்படுது. சரி, இப்ப 2 நாடுகளுக்கும் நடுவுல இந்த பேச்சுவார்த்தை துவங்குறதுக்கு முன்னாடி கூட ட்ரூத் சமூக வலைதளத்துல கருத்து தெரிவிச்ச டொனால்ட் ட்ரம்ப் சீனா மீதான வரிய சுமார் 80% குறைக்க ஆலோசிச்சுட்டு வர்றதா கூட ஒரு பதிவை போட்டிருந்தாரு. ஆனா கடந்த 2 நாட்களா நடந்த பேச்சுவார்த்தையில நேத்து வரைக்கும் இது தொடர்பா எந்தவித தகவலும் வெளிவராம தான் இருந்தது. இந்த நிலையில தான் உலகத்தோட 2 பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் மாறி மாறி தங்களுக்குள்ள விதிச்சுக்கிட்ட பரஸ்பர வரி, எதிர் வரிகள் இது எல்லாத்தையும் ஒரு 90 நாட்களுக்கு திரும்ப பெறதா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க சந்தையை விட்டு கொடுக்க சீனாவும் அவ்வளவு எளிதா முடிவுக்கு வந்துடாது. இதனாலதான் இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு 10% வரி விதிக்க சீனா ஒப்புக்கொண்டிருக்கு. அதே போல இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் போன வருஷம் சுமார் 56 லட்சம் கோடி ரூபாயா இருந்ததாகவும் அதுல அமெரிக்காவுடைய வர்த்தக பற்றாக்குறை மட்டுமே 22.36 லட்சம் கோடி ரூபாய் இருந்திருக்கு. இதனால சீனாவுடனான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு. அதே மாதிரி சீன எலக்ட்ரானிக் பொருட்களுக்கான தேவை அமெரிக்கால அதிகமா இருக்கிறதால அதை குறைஞ்ச வரியில அனுமதிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அதுக்கு ஈடா சீனா தன்னுடைய சந்தை கதவுகள் அமெரிக்காவுக்காக திறக்க ஒப்புக்கொண்டிருப்பதா கூட இந்த பேச்சுவார்த்தையை கவனிக்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்த விவகாரம் வெறும் அமெரிக்கா சீனா மட்டும் இல்லாம இந்தியாவையுமே பாதிக்குது. ஒரு பக்கம் மேக் இன் இந்தியா பலப்பட்டிருக்கு, அதே சமயம் அமெரிக்காவுடனான உறவு பலமாக இருக்கு அப்படின்னு சில பாசிட்டிவான விஷயங்கள் இந்தியாவுக்கு இருந்தாலுமே கூட இந்த வர்த்தக போரால ரூபாய் மதிப்பு பலவீனப்பட்டிருக்கு. இந்தியா சீனாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்த பருத்தி, மருந்து இது எல்லாமே குறைஞ்ச அளவில் ஏற்றுமதி ஆகுது. அதே சமயம் சீனால இருந்து இந்தியாவுக்கு வர்ற எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் பொருட்களுடைய வரத்து குறைஞ்சதால அந்த துறையில விலைவாசியும் அதிகரிக்குது. ஆக மொத்தத்துல பேச்சுவார்த்தையுடைய எதிரொலியா பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு புது சந்தைகள் வரக்கூடிய பட்சத்துல முதலீடுகள் தடங்கல் இல்லாம இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. பூலோகம் போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே 14ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.